சோதித்து பார்த்து நாம் வாங்குவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. என்ன பொருள் வாங்கினாலும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் என்ன செய்வீங்க? நல்லா எல்லா பக்கமும் பார்த்து நல்லா இருக்குதா அப்படின்னு சோதித்து பார்த்து வாங்குவது உண்டு. கர்த்தருடைய திருவிருந்து என்பது ஆண்டவர் ஈவாக நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதில் பங்கு பெறுவதற்கு முன்பதாக தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நம்மளையே சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 26வது சங்கீதம் 26வது சங்கீதம் 2வது வாக்கியத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது தாவீதுடைய ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. கர்த்தாவே என்னை பட்சித்து என்னை சோதித்து பாரும். சில நேரங்களில் கர்த்தருடைய திருவிருந்து அதில் பங்கு பெறுவதற்கு முன்பதாக என்னை நானே சோதித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஒன் சைடாக எனக்கு சாதகமாக என்னை சோதிக்கிறதுக்கு என்னால் முடியும் இல்லையா? தாவீது சொல்கிறாரு, என்னை சோதித்து பாரும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 17வது சங்கீதம், சங்கீதக்காரன் 17வது சங்கீதம் 3வது வாக்கியத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இங்கே நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலங்களில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். தாவீது சொல்கிறாரு, எனக்கு நீங்களே என்னை சோதித்து பார்த்துட்டு புடமிட்டு பார்த்துட்டு அதில் தீங்கானது ஒன்றும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு கேரண்டி பாருங்களேன். நம்ம இன்றைக்கி ஆண்டவரிடத்தில், ஏசப்பா நீங்கள் எங்களை சோதித்து பாருங்கள், நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் கெட்டவங்களாக இருக்க மாட்டோம், நல்லவங்களாக தான் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இருதயத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் சில முக்கியமான காரியங்களை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். செப்பனியா 2வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சரியா? முதல் 2 வசனங்களை வாசிங்க. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். போதும். என்ன செய்யணுமா? அநேக நேரங்களில் மற்றவங்கள சோதிக்கிறோம். அவன் சரியா, அவன் எப்படினாலும் அவன் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு மற்றவங்களை என்ன செய்கிறோம்? நம்ம சோதிக்கிறோம். வேதம் சொல்கிறது, நீங்களே உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நித்திய ராஜ்யத்திற்கு நான் தகுதியுள்ள ஆளாக மாறணும் அப்படின்னு சொன்னால் நான் என்னையே சோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம். அடுத்து முக்கியமான ஒரு காரியம். முதல்ல நீங்களே உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள்னு படித்தோம். 2வது என்ன படிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இல்லையா அப்படிங்கிறத என்ன செய்ய வேண்டுமா? சோதித்து அறியுங்கள். நீங்களே உங்களை சோதித்து அறியுங்கள், வேறு யாரும் அல்ல. நம்ம இன்னொருத்தவங்களை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இன்னொருத்தவங்களை நம்மளை பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாமே நமக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்குதா இல்லையா, விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்கிறோமா இல்லையா என்பதை சோதித்து அறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து
கர்த்தருடைய திருவிருந்து என்பது ஏதோ காலாண்டுக்கு ஒரு முறை கடமைக்காக நாம் இதில் பங்கு பெற வேண்டும் என்று அல்ல. மிக மிக முக்கியமான ஒரு சடங்கு, மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனை. அதில் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். சோதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் ஞானஸ்நானம் எடுத்த ஒரு கிறிஸ்தவன், அது போதுமே? அது போதுமா? அது போதாது. தினமும் நீங்கள் வேதம் வாசித்து ஜெபிக்கிறீங்களா? வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறீங்களா? குடும்பமாக ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, தினமும் வளர்கிற கற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவனாக நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை சோதித்தறிய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது நீங்கள் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களா இருக்கிறீங்களா? அல்லது நான் எனக்கும் என் மனைவி எனக்கும் மாற்றி மாற்றி நம்முடைய குடும்பத்திற்கே ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். அவனவன் மறுபடியும் சொல்லப்படுகிற ஒரு காரியம், அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். சுய கிரியைகள். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். நான் செய்கிறது ஆண்டுடைய பார்வையில் சரியா? ஒருவேளை அது என் பார்வையில் கரெக்டாக இருக்கும். நான் செய்கிறது என்னுடைய பார்வையில் சரியாக இருக்கும். ஆனால் நான் எப்படி பார்க்கணும்? ஆண்டுடைய பார்வையில் நான் செய்கிறது சரியா இல்லையா? மீதமான திருச்சபை என்று நாம் சொல்கிறோம். 7ஆம் நாள் அட்வென்து கிறிஸ்தவர்கள், லவோதிகேய சபை, ஆண்டவருடைய மக்கள், ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய கூட்டம் அப்படின்னு அற்புதமாக நம்ம சபைக்கு நிறைய அற்புதமான பெயர்கள். அட்வென்டிஸ்ட் இல்லையா? நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? எதை பார்க்குறோம்? எதை கேட்குறோம்? எதை சாப்பிட்றோம்? என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த திறமைகளையும் தாளந்துகளையும் எப்படி செலவழித்து கொண்டிருக்கிறோம்? அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். ஒரு விசுவாசி ஒரு சில மணி நேரங்கள் தான் போதகருடைய பார்வையில் இருக்கிறாங்க இல்லையா? போதகர் பக்கத்திலே இருந்தாலும் கூட என்ன செய்ய முடியாது. போதகர் ஒரு விசுவாசி எப்படி இருக்கிறாரு, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சோதித்து பார்க்க முடியாது. நீங்களே உங்கள் கிரியைகளை சோதித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 6:4 வாசிக்கிறோம். என்னெல்லாம் பார்த்தோம்? நீங்களே உங்களை வைத்து ஆராய்ந்து சோதியுங்கள், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ அல்லது இல்லையா அப்படிங்கிறத சோதித்து பாருங்கள். அவனவன் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். 5வதாக எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. அடுத்தது மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், அல்லது பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது ட்ரெடிஷ்னல் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். எங்கள் தாத்தா கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க, எங்கள் அப்பா கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க, நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், என் பிள்ளை இனிமேல் என்ன செய்யும்? அதே கிறிஸ்தவத்தில் இருக்கும். ஆனால் மீதமான திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் அப்படி ஏதோ we are not here by accident, விபத்தினால நம்ம இங்கே இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? தெரிந்தெடுத்திருக்கிறார்.
தூத்துக்குடி திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படியானால் அப்படிப்பட்டவருடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அதை நம்ம கொரிந்தியரில் வாசிக்கும். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது. ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், இது செஞ்சால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? எனக்கு பிரியமானது அல்ல, அல்லது எனக்கு என் குடும்பத்தாருடைய பிரியம் அல்ல, என் நண்பருடைய பிரியம் அல்ல. கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு எபேசியர் 5:10 வாசிக்கிறோம். காணிக்கை காரியத்தை குறித்து பேசும்போது மல்கியா 3:10 அவர் சொல்கிறார், தசம பாகங்களை கொண்டு வந்து என்னை சோதித்து பாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த சோதித்து பார்க்குறதுல அதில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு உங்களுடைய வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை உண்மையாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? அவர் சொன்னது மாதிரி ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று என்னை அதனால் சோதித்து பாருங்கன்னு அவர் சொல்கிறார். நம்ம அவரை சோதித்து பார்க்க வேண்டாம். அவர் சொல்கிறார், சேலஞ்ச் விடுறார். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் உண்மையாக வைத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காரா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். சோதித்து பார்க்குறாரு. என்னுடைய வருமானத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லையே, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா திரும்பி பார்க்கணும். என்ன நானே சோதித்து பார்க்கணும். எனக்கு வந்த வருமானத்தில் கரெக்டாக நான் தசம்பாகம் வைக்கிறேனா? காணிக்கை கொடுக்குற விஷயத்தில் நான் எப்படி கொடுக்குறேன்? சும்மா கடமைக்காக கொடுக்குறேனா? காயினை போல அல்லது அர்ப்பணிப்போடு ஆபேலை போல நான் காணிக்கை கொடுக்குறேனா? வித்தியாசம் இருக்கிறது. தசம பாகம் காணிக்கைகளை கொண்டு சோதித்து பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. சோதித்து பார்க்கணும். அதில் எதை தான் பிடிச்சுக்கிடணும்? நலமானதை பிடித்துக்கொள்ள வேண்டும். ஒரு பழக்கடைக்கு ஆப்பிள் வாங்க போயிருக்கீங்க. விலை மலிவு அப்படின்னு சொன்னாலும் கிலோ 50 ரூபா. ஒன்றுமே பார்க்காம அப்படியே அள்ளி போட்டு வாங்கிடுவீங்களா? நல்ல ஆப்பிளாக இருக்கா, நல்லா இருக்கா, அடிபடாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குவோம் இல்லையா? சில நேரங்களில் சில பழங்களை முகந்து பார்த்து வாங்குவோம். நல்லா சுவையாக இருக்குமா? சிலருக்கு அந்த முகந்து பார்க்குறதுலே கண்டுபிடிச்சிடுவாங்க மோப்ப சக்தி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நல்லது போலவே தோன்றும். ஓய்வு நல்ல வேலை செஞ்சுட்டு ஆண்டவருக்கு காசை கொடுத்துட்டேன்னா, காசை கொடுத்து ஆண்டவர் கண்ணை மறைச்சிடலாமா? அப்படிலாம் மறைக்க முடியாது. அப்படிலாம் என்ன செய்ய முடியாது. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அது முடிவு என்னது? மரண வழிகள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஃபேமஸான ஒரு ராஜா, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் அவரை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் சொல்கிறார், சரியா? 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் எடுங்களேன். யாராவது 3வது வசனத்தை வாசிங்களேன். யாரை குறித்து படிக்கிறோம்? எசேக்கியா ராஜாவை குறித்து படிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதே செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு
செய்தி அனுப்புகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட, நீர் மரித்து போவீர், நீர் மரித்து போவீர். அப்படிங்கிறது நல்ல செய்தியா? யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா? நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு செய்தி எசேக்கியா ராஜாவுக்கு கிடைத்தது. நீ மரித்து போவ, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. அப்போ இந்த எசேக்கியா ராஜா அழுறாரு, அழுது ஜெபம் பண்ணுறாரு, விண்ணப்பம் பண்ணுறாரு, செவர்புறமாக திரும்பி அழுது ஜெபம் பண்ணுறாரு. ஜெபத்தில் அவர் சொல்கிறாரு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். என்ன செஞ்சாரா? உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். எசேக்கியாவுக்கு அவர் ஆண்டவரிடத்தில் சொல்கிற அளவுக்கு அவர் நல்லவராக இருந்திருக்கார். அவருடைய சரித்திரத்தை நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்திருக்கார். எத்தனை வருஷம் ஆண்டவர் அவருக்கு கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷத்தை அவருடைய ஆயுசு நாட்களில் கூட கொடுத்தார். சரியா? இதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் அவர் உயிரோடு இருந்த பிறகு ஒரு பிள்ளை பிறகுது. அதுக்கடுத்த 12 வருஷமும் ரொம்ப அவருக்கு மோசமான ஒரு வருஷமாக இருந்துச்சான். அதாவது ஆண்டுடைய திட்டம் அவருக்கு இவ்வளோதான் அப்படின்னு இருந்தது. அதை இவர் என்ன செய்கிறாரு? அழுது ஜெபம் பண்ணி போராடி வாங்கி அதுக்கப்புறம் உள்ள வருஷங்கள் அவருக்கு நல்லதாகவே இல்லை. ஒரு நாள் கண்டிப்பாக அதை நம்ம படிப்போம். எசேக்கியாவுடைய அந்த சரித்திரத்தை படிக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம படிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நலமானதை நாம் பிடித்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவதற்கு முன்பதாக என்னென்ன விஷயங்களில் நான் தங்கினவனாக இருக்கிறேன், என்ன காரியங்களை நான் சரி செய்யணும் என்பதை நான் என்னை சோதித்து பார்த்தால்தான் கண்டுபிடிக்க முடியும். வெளிப்புறத்தில் நான் இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்க சரியில்லை, அவங்க கோயிலுக்கு வர்றதில் சரியில்லை, அவங்க காணிக்கை கொடுக்கறதில்ல சரியில்லை, அவங்க 10 கற்பனையை கை கொள்றதே கிடையாது, சபை ஒழுங்கு காரியங்களை அவர்கள் பின்பற்றுவது இல்லை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். எங்கள் ஆண்டவர் உன் அந்நியரையோ உன் பக்கத்தில் இருக்கவங்களையோ நீ சோதிச்சு பாருன்னு சொல்லலை. நீங்களே உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். செப்பனியா 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசித்தோம். 1வது வசனத்தை வாசிங்களேன். செப்பனியா 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏன் நீங்களும் நானும் நம்மளை உய்த்து ஆராய்ந்து சோதிக்க வேண்டும் அப்படின்னா, கட்டளை பிறக்கு முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும். இப்போ 2வது வசனத்தை படிங்க. நீங்கள் உங்களை வைத்து. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், பொறுமையுள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு ஆண்டவர் தான். அவர் ரொம்ப இரக்கமுள்ளவர் தான். அதே நேரத்தில் அவர் நீதி செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாள் வரும்போது அந்த நாளில் அவர் நம்மளை எப்படி பார்க்க போகிறார்? அந்த நாட்கு முன்பதாகவே நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். கடைசியாக 139வது சங்கீதத்தில் கடைசி 2 வாக்கியங்களை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 139வது சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லா ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த சங்கீதம் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா 2வது 3வது வாக்கியங்கள் எல்லாம் நான் படிக்கும்போது, என் உட்கார்றதுலையும் நான் உட்கார்ந்துருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும், என் எழுந்திருத்தலையும் நான் எழும்பினாலும் ஆண்டவருக்கு தெரியும்,
நீர் அறிந்திருக்கிறீர். சரி, நான் உட்காரவும் இல்லை, எழுந்திருக்கவும் இல்லை, நான் என்னுடைய எண்ணத்தில் தான் நான் யோசிக்கிறேன். என் நினைவுகளை ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நான் நடந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவருக்கு மறைவானது ஏதாவது இருக்குதா? இன்றைக்கி நாங்கள் நாகர்கோயிலிருந்து சாத்தான்குளம், முதலூர், திருச்செந்தூருக்கு வராமல் ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட் வழியாக வந்து நியாயப்படி நாங்கள் ஒரு 7-7:15 கரெக்டாக வந்திருக்கணும். ஆனால் 7:45 ஆகிட்டு. போகாத தெருவே கிடையாதுங்கிற மாதிரி திருச்செந்தூர் கடைசியில் எல்லாம் சுற்றி கடைசியில் ஒருத்தவங்கள்ட்ட அட்ரஸ் கேட்கும்போது இப்படி நேராக போயிருங்க திருச்செந்தூர், அப்படி போயிருங்கன்ட்டாங்க. அப்புறம் திருச்செந்தூர் வந்து அதுக்கப்புறம் வந்திருக்கோம். நாங்கள் பிளான் பண்ணி வந்தது திருச்செந்தூர் தொடாமல் வந்துட்டோம்னா சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு. 40 கிலோமீட்டர் அப்படின்னு காமிச்சிச்சு. அப்புறம் 38 வந்துச்சு. வேறு ரூட்டு மாற்றின பிறகு 42 திருப்பி. அப்படி எத்தனை கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றணும்னு தெரியல. அது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை கூகுள் மேப்புக்கு தெரியுதோ இல்லையோ, ஆண்டவருக்கு தெரியாது ஒன்றுமில்லை. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு தாவீது என்ன செய்கிறாரு, சொல்கிறார். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனையுடைய நோக்கம் என்ன? நாம் கழுவப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் இருக்கிற மாதிரியே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதம் ஃபோர்டு 2019 இல்லைனா 2020 அப்படின்னு நினைக்கிறேன், நான் இடிந்தகரை வள்ளியூர் திருச்சபையில் நான் போதகராக இருந்தேன். அப்போது சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்காவிலிருந்து கத்தார் தேசத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் வந்திருந்தார். அவர் ஒரு பிரசங்கம் பண்ணார். எனக்கு அந்த பிரசங்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர்கிட்ட சொன்னேன், இதே பிரசங்கத்தை நான் பார்க்குற இடிந்துக்கிற சபைக்கும் நீங்கள் வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சரின்னு சொல்லி மத்தியானமும் வள்ளியூரில் முடிச்சுட்டு இடிந்துக்கரைக்கு போயிருந்தோம். அப்போ அவர் தலைப்பு என்ன தலைப்பில் பேசினார்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபக சக்தி வேறு கொஞ்சம் குறைவு. ஆனால் அவர் செய்தியில் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு குளியல் அறைக்குள்ளே நீங்கள் குளிக்க போகிறீங்க. வேர்வை நாற்றத்தோடு, சகதியோடு, அழுக்கோடு ஒரு குளியல் அறைக்குள்ளே நீங்கள் குளிக்க போய் 20 நிமிடம் குளியல் அறையில் நல்லா ஸ்நானம் பண்ணுறீங்க, நல்லா குளிக்கிறீங்க. சோப்பு, ஷாம்பு, கண்டிஷ்னரு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் போட்டு நல்லா குளிச்சுட்டு வெளியில் வரீங்க. வெளியில் வந்த பிறகும் உள்ளே எப்படி போனீங்களோ அதே வேர்வை நாற்றம், அதே சகதி, அதே அழுக்கு இருந்துச்சுன்னா உள்ளே போய் 20 நிமிஷம் செலவழிச்சிங்களே, அது பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு கேட்டார். அவர் ஆங்கிலத்தில் பேசினார். நான் தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சேன். அதை சொல்லிவிட்டு அடுத்தது சொன்னார், ஆலயத்துக்கு வரோம், ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்குள்ளே வரோம், வந்த மாதிரியே திருப்பி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஆலயத்துக்கு வந்ததுடைய பிரயோஜனம் என்ன? ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் நாம் பங்கு பெறுகிறோம். வந்துட்டு வந்த மாதிரியே திருப்பி போனோம்னா அதில் பிரயோஜனமே இல்லை. அதுக்கு வராமல் இருக்கிறதே உத்தமம். சரி, அப்போ வர வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றமடைந்தவர்களாக நாம் இங்கிருந்து கடன் செல்ல வேண்டும். வேர்வை நாற்றம், சகதி, அழுக்கு, துர்நாற்றம் இது எல்லாமே பாவம். அந்த பாவம் கழுவப்பட்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கடன் செல்ல வேண்டும். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை விட்டு பின்வாங்கினவர்களாக தான் இருக்கிறோம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சங்கீதம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சங்கீதம். 139வது சங்கீதத்தில் கடைசி 2 வாக்கியங்களை வாசிக்கும் போது, தேவனே என்ன சொல்கிறாரு? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆண்டவரிடத்தில் இந்த ஜெபத்தை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நேராக இந்த ஜெபத்தை
நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். இந்த ஜெபத்தை ஏறெடுக்க நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன்னு அர்த்தம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஒருவேளை நானே என்னை சோதித்து பார்க்குறேன், சில நேரங்களில் தப்பாக தோணுது, பல நேரங்களில் நான் அவனை காட்டிலும் பரவாயில்ல, நான் கரெக்டாக கோயிலுக்கு போயிடுறேன், கரெக்டாக தசம்பாகம் கொடுக்குறேன், நான் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லித்தான் என்னுடைய இருதயம் சொல்கிறது. விட்டுருங்க, நானே என்னை சோதிக்கலை, நீங்களே என்னை சோதிங்க அப்படின்னு ஆண்டவரிடத்தில் அந்த வேலையை கொடுத்துடுறோம். ஆண்டவர் சோதித்து பார்த்தா கரெக்டாக இருக்குமா இருக்காதா? கரெக்டாக இருக்கும் இல்லையா? சில நேரங்களில் இந்த பேரண்டிங், பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் பெற்றோர் ரொம்ப கவனிக்க வேண்டும். டீச்சர்ஸ் சில நேரத்தில் அவசரமாக 5க்கும் டிக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் பெற்றோர் அதை எடுத்து பார்க்கும்போது, இல்லையே இந்த இதுக்கு தப்புலாம் போடணும் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா? நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிப்பார். அவர் சொல்கிறார், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா, அடுத்த வாக்கியத்தை வாசிங்க. என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்னு சொல்லிட்டு, என் சிந்தனைகளை நீங்கள் ஆண்டவர் பார்க்குறாரு, ஒவ்வொருத்தவங்களுடைய சிந்தனைகளையும். இது என்னுடைய ஜெபம் அப்படின்னா என்னுடைய சிந்தனையை பார்க்குறாரு. பார்த்தா இந்த பையன் இவ்வளவு மோசமான பயலாக இருந்திருக்கானே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் என்னை சோதித்து பார்த்துட்டு தப்பான வழியில் போயிட்டுருக்கப்பா அப்படின்னா என்னை சரியான வழியில் கொண்டு போங்க ஏசப்பா. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்கிறது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நல்ல